என்னது மயில் கர்ப்பமா? அத நம்ப மாட்டேன் நானு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல. எப்படி நம்பாம போவ? உன் கூட தானே வாழ்ந்தா? அப்போ உனக்கு தானே பிள்ளை பெத்துக்கணும். அப்பதான் மயில் கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னா ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்னு இந்த அம்மா சொல்ல. இல்ல, இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. எல்லாம் பொய் சொல்றீங்க. ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இதெல்லாம் கர்ப்பம்லாம் கிடையாது அப்படின்னா. டாக்டர் வந்து இல்லைங்க அது கர்ப்பம் தான். அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்துட்டு 60 நாள் தாண்டலை ஆனால் வந்துட்டு கர்ப்பமாக தான் இருக்கிறாங்க அது நிச்சயம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுறான் சரவணன். அந்த பக்கம் இப்போ கோமதி வந்துட்டு என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியம் வந்து கொக்கரிக்கிறாங்க. என்னடி பண்ணுவீங்க இப்போ? ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? ஏங்க பழங்காலத்து கதை மாதிரி சொல்கிறீங்க என்னங்க? இங்கே நீ நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எப்படி இருக்கும்போது எப்படா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி கதையை கேட்டால் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் ட்விஸ்ட்டாக நிற்கும். ஓகே, ட்விஸ்ட்டு தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நடக்கும். இங்கே வீட்டில் எல்லோரும் சோகமாக இருக்காங்க. சோகமாக இருந்தோன்னே வந்துக்கிட்டு கதிரும் செந்திரும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்தாங்க. கோமதி வந்து சாப்பாட்டில் கை வைக்கும்போது கை வைக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஐயையோ என்ன புழப்பாமே, என் மகன் ரோட்டில் போனால் துப்பு வாங்கிலே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த அம்மா இந்த அம்மா பாண்டியன் வந்துக்கிட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏப்பா செந்தில் நான் தான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனடா, ஏன்டா நான் விசாரிச்சு சொல்லியிருக்கணுமா? அந்த பிள்ளைகள்லாம் பாரா 2 பிள்ளைகள் வந்துச்சுங்க, அதை கூட்டிகிட்டு தான் வந்தாங்க, அதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஓம் பொழப்பா நான் கெடுத்துட்டேனடா அப்படின்னா. இல்லைப்பா நீங்கள் ஒன்று இன்னைக்கு கெடுக்கவே இல்லைப்பா, நீங்கள் முதல்ல நான் பிடிச்ச பொண்ணை வந்துக்கிட்டு வேணான்னு சொன்னீங்க, அப்போவே என் வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்க அப்படின்னு வந்துக்கிட்டு வித்தின் த கோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ளார மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே, இல்லைப்பா நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா, நான் இல்லைப்பா அவர் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி, அந்த சங்காத்தமே நமக்கு வேணாம்ப்பா, இனிமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக எல்லாம் சாப்பிடுங்கடா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டாலும் இந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்குது பாண்டியனுக்குள்ளே. என்ன பண்ண போகிறோம், மகனோட வாழ்க்கை வீணாக போச்சேங்கிறதும் இன்னொன்று அவருடைய கில்ட்டி கான்சியன்ஸு. நம்ம வந்துட்டு நம்ம பண்ணுறது தான் சரி அப்படிங்கிறது இப்போவும் அவர் பண்ணுறது தான் சரின்னு தான் சொல்லுவார். ஆனால் மனசுக்குள்ளார் அவருக்கு மட்டும் மனசுக்குள்ளார வந்து நம்ம பண்ணுறது சரியில்லையோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சொல்கிறதான் சரின்னு சொன்னமோ அப்படின்னு நினைக்கும்போது, சரி ஏதாச்சும் ட்விஸ்ட்டில் திருந்துவியா பண்ணியே அப்படின்னு பார்த்தா, அப்போல்லாம் திருந்துற ஜென்மம்லாம் இல்லை, இப்போதைக்கு என்னுடைய மன வருத்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தாக்கும் பாண்டி இப்போ சரவணனை பார்க்க மற்றவங்கள பார்க்க கில்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கில்ட்டி இல்லாத இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாரு. கோமதி கேட்குறாங்க எங்கெங்கே போகிறீங்க? கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்புறம் அவர் போயிடுறாரு, கோயிலுக்கு போவார், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்து கிடப்பா தான் நமக்கு தெரியுமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மயில் வந்துக்கிட்டு நேற்றுக்கு பேசினது இன்றைக்கி வந்துட்டு ரோட்டில் நடக்கவே முடியாமல் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சக்தி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது. வெளியே போகும்போது நான் என்னடா தப்பு பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலடா, ஒரு பொய் தானடா சொன்னேன் அப்படின்னு மனசில் நினைக்கும்போது அதுதான் குரங்கு மனசு அப்படிங்கிறது. நான் பண்ணது அவங்களுக்கு வந்துட்டு நான் பண்ண தப்பெல்லாம் தெரியுது, எனக்கு வந்து நான் பண்ண நல்லதெல்லாம் தெரியுது, தப்பு சின்னதாக தெரியுதுங்கிற மாதிரி. நான் என்னடா பண்ணேன், என்னை இப்படி அனுப்பிவிட்டீங்களாடா அப்படின்ட்டு வருது. மயக்கமே வந்துடுது பிள்ளைக்கு. இவங்க வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத மயில், நான் வாழ வைப்பேன் மயில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார சொல்கிறார். நீ தாயா ஒன்று எனக்கு என்னையா, நீ உனக்கு வாய் இருக்குதா, அவர் வசனம் பேசுகிறார், நீ ஒரு வார்த்தை பேச மாட்டேன் அப்படிங்கிறது. என்னத்தை பேசுறது, தப்பு பண்ணதெல்லாம் நம்மளாச்சே அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே தான் சொல்கிறதே, தப்புங்கிறது தப்புனே தோணாத மனுஷர்கிட்ட வந்து தப்பை பற்றி பேசி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அதெல்லாம் சகஜமாகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அப்போ கடைசியில் அந்த பொண்ணு ஒரு இடத்துல இன்னும் தண்ணி கேட்குது, தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி கொடுத்து எனக்கு படபடன்னு வருதுன்ட்டு அப்புறம் உடனே இந்த கொஞ்சம் லேசாக அந்த டைமில் வந்துட்டு மெட்டலாக வந்துட்டு மூளை நின்று போகும், ஸ்ட்ரக் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி என்ன பண்ணுறதுனா அந்த பிள்ளை உடனே கிளம்புறேங்குது, நமக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. வீடு எங்கடி, நம்ம வீட்டுக்கு தான் போகிறேன், நம்ம வீட்டில் என் வீட்டுக்கு போகிறேன், நான் என் வீட்டுக்கு போகணும், என் வீட்டு இருக்க மாட்டேன், நான் போகிறேங்க. ஐயோ உன்னை அந்த வீட்டில் வாழ வச்சிருவேன், ஆனால் என்னை நம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரே அழுகையும் கண்ணீரும். தங்கச்சி வந்துட்டு காப்பாற்றுது, தேத்துது. அப்போ வந்து இந்த பொண்ணு சொல்லுது வந்துட்டு, நான் அந்த வீட்டில் மாடாக உழைச்சேன், ஆடாக உழைச்சேன், கோழியாக உழைச்சேன், ஆனால் என்னை விட்டுட்டு நான் ஒரு பொய் சொன்னேன்னு சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுது, என்ன அது நம்ம மேலே தப்பு, நம்ம மேலே தப்பே இல்லை. இப்போ நான் வந்துட்டு பார்த்தேன், அந்த பயலை பிடிச்சிருந்துச்சு, கேட்டேன்ல என்ன வச்சுருக்காங்க, கடை வச்சுருக்காங்களா, நிலம் வச்சுருக்காங்களா, விவசாயம் இருக்குதா, தோட்டத்தை எவ்வளோவா பிரிப்பாங்க, பங்கு எவ்வளோ கொடுக்கும், எத்தனை பங்காக போடுவாங்கன்னு நான் கேட்டேன்ல, விசாரித்தானே உனக்கு கொடுத்தேன். அந்த மாதிரி அந்த ஆள் விசாரிச்சிருக்கணும்ல அப்படின்னு அப்படி சாணியை கரைச்சி பாண்டியை மூஞ்சியில் ஊற்றிச்சு பாருங்கள். அங்கே நிற்கிது பாக்கியம் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம முன்னுக்கேன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம், பாண்டியம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கோம்ல. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுதுனாக்கு வந்து சிலது அவரோட கடைசியாக அந்த பொண்ணுது இங்கே தான் வருது ட்விஸ்ட்டு. இந்த பொண்ணு எல்லாம் தூங்கிடுறாங்க, தூங்கின பிறந்து கிளம்பிடுது. கிளம்பி நேராக மயில் நேராக போய் இந்த வீட்டுக்கு போகுது. வீட்டில் எல்லாம் உள்ளார இருக்கும், கதவை தட்டினாக்க வந்துட்டு அவங்க யாரும் வரலை. உடனே வந்துட்டு கதவை தட்டி சத்தம் போட்டால் திருப்பி வந்துட்டு தள்ளி கீழே விட்டுறாங்க அந்த பிள்ளைய கீழே விட்டோன்னு வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு மயில் வந்து மயிலோட அம்மா வந்துடுறாங்க. வந்து என்ன என் பிள்ளை இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் வரவேணான்னு சொல்லியிருக்கீங்களா, போங்க பொழப்பாருங்க, எத்தனை தடவை சொல்கிறது, வீட்டில் திரும்ப வருவியா நீ, வந்தால் உன்னை பார்த்துக்கணுமா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி செதில் சொன்னாங்க. என்ன பண்ணாலும் சரி தான் அப்படின்னு சரவணன், என்ன பண்ணாலும் சரி தான், நான்
நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த பக்கம் வர்ற வேலையை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு வக்கீல் நோட்டீஸ் வரும், அந்த நோட்டீஸில் கையில் போட்டு கொடுத்துட்டு அனுப்பிடுங்க, நான் விவாகரத்து பண்ணுறேன் அவளை அப்படின்னு. விவாகரத்தா அப்படின்ட்டு இந்த பிள்ளை மயக்கம் போட உடனே ஒரு காரை பிடிச்சி, அவங்க அது குமார் ஒரு காரை பிடிச்சி கொடுக்க அவங்க ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் போனாக்க ஆஸ்பத்திரி டாக்டர் செக் பண்ணுறாரு, செக் பண்ணிவிட்டு ஆஹான்னு பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயந்தான், அவங்க மக வந்து உண்டாகியிருக்காங்க அப்படின்னது. அது உண்டாகியிருக்காங்களா, ரெண்டாகியிருக்காங்களா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம உண்டாகியிருக்காங்க அப்படின்னு. உடனே மயில் ஈன்னு சிரிக்குது. என்னடி சொல்கிற மயில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி அந்த இது அபார்ட் ஆன பிறகு தான் வந்துட்டு இதாகிட்டலடி, அப்புறம் என்னடி எப்படி குழந்தை உண்டாச்சு, நீங்கள் அவர் தான் ஒன்றா இருக்கவே இல்லைடி, அவர் தான் உண்மையில கோவமாக இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு உடனே பழைய சினிமா ஞாபகம் வரலான்னு வைங்களேன். இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. நான் போய் எங்கள் வீட்டுக்காரை பார்க்குறேன் அப்படிங்குது. ஏன் சொல்லிட்டு போடி, நான் எங்கள் வீட்டுக்காரை பார்க்குறேன், என் போகணும், எங்கள் மாமாட்ட போய் சொல்லணும், நான் அவங்க வீட்டு வாரிசான என் வயிற்றில் சுமந்துக்கிறேன் நீ சொல்லணும். என்னடி சொல்கிற, ஏற்கனவே உன்னை பார்த்து நம்மளே ஏடி அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனா அவங்க பின்னாடியே போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்கும் போது மாமா அப்படின்னு போயிட்டு, மாமா அப்படின்னா சரவணன் இப்படி அப்படின்னாக்க, மாமா நமக்கு குழந்தை மாமா, நான் மாசமாக இருக்கிறேன், கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னா. கர்ப்பமாக இருக்கியா, என்னடி கதை விடுற சண்டாளி அப்படின்னு. சண்டாளியா? ஆமாம்மான்னு. அதான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னேனே, உன்னை எனக்கு இப்போ நான் திரும்ப அதை காது குத்த பார்க்குறியா நீயே அப்படின்னா, மாமா நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அன்றைக்கி ரொம்ப இடிமலையாக இருந்ததில்ல, இடிமலை நான் கூட பயந்து வந்து கூட அப்படின்னு ஒரு பழைய சினிமா கதையை சொல்லி உடனே வந்து இவனுக்கு ட்விஸ்டடா ஆமாம் இல்லை அப்படின்னு பார்த்தா என்ன இவங்க கோமதி இருக்கிறான். என்னடா சொல்கிறா இவ, என்னடா சண்டாடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பொய் சொல்லி என் மகனை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இவன் தலை குனிஞ்சு ஆமாம்மா அப்படின்னு சொல்ல. ஏன்னா மயிலை வீட்டை விட்டு வெட்டிட்டாக்குன்னு கதை இல்லை. அதனால் மயில் வந்து கட்டாயம் வீட்டுக்கு வந்தே ஆகணும். வீட்டுக்கு வர்றதுக்காக வந்துட்டு சாமதான பேத தண்டம் எல்லாம் பண்ணி, நமக்கு தான் தெரியுமே, நம்ம எழுத்தாளர்கள் எல்லாமே வந்துட்டு ரோகிணி மயில் இவங்கெல்லாம் மாட்டவே கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எந்த கேரக்டரும் கொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த கேரக்டரை கொன்று புதைச்சி கடைசியில் வந்துக்கிட்ட அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் தான் அப்படின்னா, அப்பவும் சரவணன் சொல்கிறான், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ப்ரெக்னென்ட்னா அதுக்காக உன்னை வீட்டில் வச்சுக்க முடியுமா, அதெல்லாம் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கோமதி ஏண்டா என்னடா சொல்கிற நீ, ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை, சரி போ, கோவம் வந்தது, அவள் பண்ணா தப்பு பண்ணா விரட்டி விட்டேன், சரி ஓகே தான், ஆனால் இப்போ வந்துட்டு அவளே மாசமாக இருக்கிறேன்னு சொல்கிறாடா, டாக்டரும் செக் பண்ணிட்டாங்க, நீயும் ஒத்துக்கிற, அப்புறம் எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னா, ஏம்மா அவளோட வாழ முடியாது அப்படின்னா, அதெல்லாம் முடியாது சரவணா, நீ அவளோட தான் வாழ்ந்தாகணும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஊர் என்ன பேசும் ஒன்று அனுப்பு, நம்ம பாட்டில் திருவிட முடியுமா, நம்ம வீட்டு வாரிசுடா, வாரிசு, அவளை அனுப்ப முடியுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம இந்த கதையில் கொஞ்சம் சேர்த்துக்கோமா. அங்கே வந்துட்டு நம்ம மகாநதியில் வந்துக்கிட்டு, இங்கே பாரு, உனக்காகலாம் உன்னை பச்சுக்கலை, அவங்க வீட்டு வாரிசு உன் வயிற்றில் வளருது, அது வளர்ந்துனா உன்னை எட்டி உதப்போம் அப்படிங்கிற மாதிரி. மயில் வந்து குழந்தை பிறகு வரைக்கும் அவள் இருக்கட்டும்டா, குழந்தை வந்து இருப்பார் ஓடு அப்படின்னு வெட்டி விட்டுலாம்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா, சொல்ல மாட்டேங்க நினைக்கிறீங்க, சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்பா.